வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒரு ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸ நீங்க போக போக, படிப்படியாக, கொஞ்சம் கொஞ்சமாக, காலப்போக்கில், நாளடைவில் இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள்ல, இன்ஃபேக்ட் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்றதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரே ஃப்ரேஸ் கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவில் லாங் டியூரேஷனை ரெஃபர் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். கொஞ்ச நேரத்துல அப்படின்னு ஒரு ஷார்ட் டியூரேஷனை ரெஃபர் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்ன அந்த ஃப்ரேஸ் அப்படின்னா பை அண்ட் பை. இந்த ஃப்ரேஸ் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ரொம்ப காமன். லாங் டியூரேஷனை ரெஃபர் பண்றதுக்கும் யூஸ் பண்றோம், ஷார்ட் டியூரேஷனை யூஸ் பண்றதுக்கும் ரெஃபர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்களான்னா இதோடைய உண்மையான அர்த்தம் ஒரு விஷயம் நேரம் ஆக ஆக நாளடைவில் கால போக போக தானா நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்றோம். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அது போக போக அது சரியாயிடும், அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை சொல்றதுக்கு தான் இந்த பை அண்ட் பை அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்றோம். ரொம்ப ஜென்டிலான ஒரு ஃப்ரேஸ். இப்போ ஒரு குழந்தை ஐயோ என்னோட பூனை காணோம் அப்படின்னு சொன்னா டோன்ட் வரி யுவர் கேட் வில் கம் பேக் பை அண்ட் பை. இன்னும் கொஞ்ச நேரத்துல தானே வந்துடும் அப்படி சொல்றதுக்கு. ஸோ இந்த பை அண்ட் பையை நம்ம வச்சு நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இந்த பை அண்ட் பை நீங்க கிராமர் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு அட்வர்பியல் ஃப்ரேஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போறது, நம்ம ரொம்ப பாசிட்டிவா எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா யாருக்காவது ஆறுதல் சொல்றதுக்கு, கொஞ்சம் பொறுமையா இரு, போக போக எல்லாம் நல்லாயிடும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ சற்று பொறுமையாக இரு, ஜஸ்ட் பி பேஷண்ட், எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் பை அண்ட் பை. காலப்போக்கில் போக போக நாளடைவில் அது தானே சரியாயிடும், எல்லாம் நல்லாயிடும். ஜஸ்ட் பி பேஷண்ட், எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் பை அண்ட் பை. இப்போ இதை நம்ம நெகட்டிவ் சென்டென்சஸ்லையும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்சஸ்ல நான் சொல்றது நாட் வச்சு நெகட்டிவா அப்படி சொல்லலை, பாசிட்டிவா நல்லது நடக்கும் அப்படின்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அது வந்து கொஞ்சம் ரேர் தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்பதை நிறுத்திட்டாங்க. ஒருத்தவங்களுக்குள்ள மனஸ்தாபம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்படி பார்த்தாங்க, அப்புறம் அதையும் விட்டு போச்சு, இந்த மாதிரி நம்ம சொல்ல போறோம். அப்போ சந்திப்பதை நிறுத்தி விட்டார்கள். they stopped visiting each other. they stopped visiting each other. இவங்க வீட்டுக்கு அவங்க போறது, அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுல இருந்து இவங்க வீட்டுக்கு வர்றது, இதை நிறுத்திட்டாங்க அப்படி சொல்றோம். they stopped visiting each other. so கொஞ்சம் கொஞ்சமாக, by and by they stopped visiting each other. இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் பை அண்ட் பை வச்சு. அவ ஃபர்ஸ்ட்ல எல்லாம் ரொம்ப ஷையா தான் இருந்தா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக எல்லாரிடமும் பேச ஆரம்பித்தாள் அப்படி நம்ம சொல்ல போறோம். She was shy at first, but by and by she started talking to everyone. But by and by she started talking to everyone. பொதுவாக இந்த மாதிரி பை அண்ட் பையை வேற ஏதாவது ஒரு கன்ஜங்ஷனோட அண்டோட பட் கூட, பெரும்பாலும் பட் கூட இந்த மாதிரி சேர்த்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து அந்த மாதிரி இது ஒரு அட்வர்பியல் ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்றப்போ முன்னாடி ஒரு கமா பின்னாடி ஒரு கமா நீங்க வந்து ரிட்டர்ன்ல யூஸ் பண்றதா இருந்தா. அதே மாதிரி தான் நம்ம இன்னொரு சென்டென்ஸ் கூட சொல்ல போறோம். அவர் ஃபர்ஸ்ட் ரொம்ப கோமா தான் இருந்தாரு, அப்புறம் கொஞ்ச நேரம் ஆக ஆக இப்படி அமைதியாகி எங்களோட எக்ஸ்பிளனேஷனை காது கொடுத்து கேட்டார் அப்படி நம்ம சொல்ல போறோம். அப்போ he was angry at first. he was angry at first. நீங்க ஒரு பிகினரா இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு இந்த ஸ்டைல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ரொம்ப ஷையா இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் கோவமா இருந்தாங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு அந்த ஜாப் பிடிக்கல, ஸோ இந்த மாதிரி எல்லாம் அப்புறம் காலப்போக்கில் அது பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, இப்படி இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்க நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல he was angry at first, அப்புறம் அவர் கொஞ்சம் காம் ஆயிட்டார், he calmed down. நாங்க சொல்றதை கேட்டார், listen to our explanation. he listened to our explanation. இதான் சேர்த்து சொல்றோம். he was angry at first, but by and by he calmed down and listened to our explanation. he calmed down and listened to our explanation. இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்றோம், இப்போ உனக்கு அது ரொம்ப கஷ்டமா தெரியலாம், பட் போக போக அதுக்கு நீ பழகிடுவ அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ பொதுவாக அந்த மாதிரி பழகிடுறது அப்படின்றத கெட் யூஸ்ட் டு அப்படின்ற ஃப்ரேஸ் வச்சு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ பார்க்கறதுக்கு உனக்கு கஷ்டமாக தோன்றலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து அப்பியர் யூஸ் பண்ணலாம், இல்லை சீன் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு வேலை மாதிரியான விஷயங்கள் அது நமக்கு கஷ்டமா தெரியுதுங்கிறது பார்த்து இல்லை, நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதை வச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடங்களை நம்ம வந்து சீம் அப்படி வச்சு சொல்லுவோம். அப்போ இட் மே சீம் டிஃபிகல்ட் நவ், இட் மே சீம் டிஃபிகல்ட் நவ், பட் பை அண்ட் பை
You'll get used to it. அது உனக்கு பழகிடும். You'll get used to it. It may seem difficult now, but you'll get used to it by and by. So எப்படியும் சொல்லலாம் நம்ம. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இல்லையா? ஒரு இடம் ரொம்ப டார்க்கா இருந்தது. இருட்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒண்ணும் தெரியாது. கொஞ்ச நேரத்துல நம்ம கண்ணு பழகி, அப்புறம் நமக்கு அந்த வழி தெரியும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா எங்க கண் அந்த இடத்துக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் எங்களுக்கு அந்த வழி நல்லா தெரிஞ்சுச்சு. இப்படி நாம சொல்லப் போறோம். ஸோ த பிளேஸ் வாஸ் டார்க். ஸோ இங்க பாத்தீங்களான்னா எல்லாமே ஒரு அட்ஜெக்டிவ வச்சு ஒரு பி வெர்ப் வச்சு இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஷி வாஸ் ஷை. ஹி வாஸ் ஆங்க்ரி. த பிளேஸ் வாஸ் டார்க். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்படிதான் நம்ம சென்டென்சஸ் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். த பிளேஸ் வாஸ் டார்க். அப்புறம் எங்க கண்ணு கொஞ்சம் பழகுனுச்சு. அவர் ஐஸ் அட்ஜஸ்டட் அண்ட் வி குட் see our way. எங்களால பார்க்க முடிஞ்சுச்சு. எங்களுக்கு நல்லா வழி தெரிஞ்சுச்சு. இந்த மாதிரி சொல்றதுக்கு. The place was dark, but by and by our eyes adjusted and we could see our way. அவர் ரொம்ப கம்மியான ஒரு பணத்துல தான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே அவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டார். அப்படி சொல்லப் போறோம். சோ கொஞ்ச பணத்தோட வியாபாரத்தை ஆரம்பித்தார். He started the business with a little money. He started the business with a little money. From by and by, he became successful. He started the business with a little money, but by and by, he became successful. எனக்கு இந்த காயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எப்படி ரொம்ப வலிக்குதா அப்படி கேட்டா, இல்ல ரொம்ப ஃபர்ஸ்ட் வலியா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது நல்லா ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி நம்ம சொல்லப் போறோம். சோ இதுல எல்லாம் பாத்தீங்களான்னா எதுவுமே நம்ம பண்ணல. அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ ஒரு சிச்சுவேஷனா இருக்கலாம், ஒருத்தவங்களோட சுபாவமா இருக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப the wound was painful. முதல்ல காயம் ரொம்ப வலியா இருந்துச்சு. The wound was painful. But by and by, கொஞ்சம் கொஞ்சமா it started to heal. The wound was painful, but by and by it started to heal. இது வந்து ரொம்ப சிம்பிளா சாதாரணமா சொல்றோம். இன்னும் இவ்ளோ மழை பெய்யுது இன்னைக்கு போ முடியுமா? அது கொஞ்சம் கொஞ்சமா நின்னுடும். அப்புறம் நாம வாக்கிங் போலாம். இப்படி நாம சொல்லப் போறோம். The rain will stop by and by. அப்படியே அப்ரப்ட்டா ஸ்டாப் ஆகாது. பட் கொஞ்சமா அப்படியே ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா. அதுதான் நம்ம வந்து கிராஜுவலா அந்த மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல மெயின் பண்றோம். பட் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி போகும். காலப்போக்குல அப்படியே ஆகும். அதுக்கு தான் நம்ம பை அண்ட் பைன்னு சொல்லிட்டு இருக்கோம். The rain will stop by and by. And then we can go for a walk. The rain will stop by and by. And then we can go for a walk. இந்த மாதிரி இடங்கள்ல இது ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். தென்ன்றது ஒரு கன்ஜங்ஷன் இல்ல. தென்ன பொதுவா அண்ட் தென் இப்படிதான் நம்ம சேர்த்து சொல்லுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் தென் இந்த மாதிரி மத்த கன்ஜங்ஷனோட சேர்த்து தான் அதை யூஸ் பண்ண முடியும். இல்ல தென்ன ஒரு சென்டென்ஸோட பிகினிங்ல போட்டுட்டு நீங்க கம்மா போட்டுக்கலாம். இல்ல 2 சென்டென்ஸ கம்பைன் பண்ணணும் அப்படின்னா வெறும் தென்ன வச்சு கம்பைன் பண்ண முடியாது. அண்ட் தென், பட் தென் இந்த மாதிரி வேற கன்ஜங்ஷனோட சேர்த்து தான் யூஸ் பண்ணணும். இப்ப கடைசி எக்ஸாம்பிள். ஒருத்தவங்களுக்கு நாம அட்வைஸ் பண்றோம். தொடர்ந்து ஜிம்முக்கு போங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க போக போக அதுக்கான பலன்களை பார்க்கலாம். நாள் ஆக ஆக, டைம் ஆக ஆக அதற்கான பலன்களை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். சோ தொடர்ந்து செய்யுங்கள் அப்படின்னாலே கீப் வச்சு சொல்லுவோம் இல்லையா? சோ கீப் கோயிங் டு த ஜிம் ரெகுலர்லி. Keep going to the gym regularly. You'll see results by and by. Just keep going to the gym regularly and you'll see results by and by. So நீங்க இந்த சென்டென்சஸே நீங்க பார்த்திருக்கலாம். ரொம்ப சிம்பிளான 2 சென்டென்சஸ வச்சு நம்ம அப்படியே கம்பைன் பண்றோம். சோ நீங்க ஒரு பிகினரா இருந்தா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பேசிக்கா ரொம்ப கொஞ்சம் வார்த்தைகள் கத்துக்கிறது, டென்சஸ் கத்துக்கிறது, பேசிக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கத்துக்கிறது. இது 3 தெரிஞ்சாலே நீங்க எவ்வளவு லாங் சென்டென்சஸையும் நீங்க ஈஸியா ஃப்ரேம் பண்ணிடலாம். இப்போ நம்ம கத்துக்கிட்ட இந்த விஷயங்களை வச்சு இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. அவ சிச்சுவேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்வாள். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா அவ தான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டதை உணர்ந்தாள். தொடர்ந்து பியானோ பிராக்டிஸ் பண்ணு, நீ கொஞ்சம் கொஞ்சமா சூப்பரா வாசிப்ப அப்படின்னு சொல்லணும். இந்த 3 சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா?
ஸோ இந்த வீடியோல நாம போக போக, காலப்போக்கில், நாளடைவில், கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாரிலாம் சொல்றதுக்கு பை அண்ட் பைன்ற ஃப்ரேஸ எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பை அண்ட் பை ஸ்போக்கன்ல ரொம்ப காமன். நீங்க ரிட்டன்லயும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரேஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.